பாம் ஆயில் பனை மரத்துடைய மரத்துல இருந்து பிரித்தெடுக்கப்படும் ஒரு வகை தாவர எண்ணெய் தான் இந்த பாம் ஆயில். இந்தியாவில் போன 19ஆம் நூற்றாண்டுல இருந்து மக்களால் உணவுல பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய பாம் ஆயில் தொடர்பாக சில தகவல்கள் பகிரப்பட்டு வருது. பாம் ஆயில் உண்மையில உடல் நலத்துக்கு கெட்டதா அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு உலக அளவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தாவர எண்ணெயா இருக்கு பாம் ஆயில். சிப்ஸ், பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ்னு பெரும்பாலான பேக்கேஜ்ட் உணவுகளில் பாம் ஆயில் பயன்படுத்தப்படுது. சமீப காலமாக பாம் ஆயில் பற்றி ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதே போல பிரபலங்கள் இவங்க எல்லாருமே மோசமான கருத்துக்களை தெரிவிப்பதை பார்க்க முடியுது. சமீபத்தில் நடிகை ரகுல் பிரீத் சிங், ஹிந்தி நடிகர் ஜாக்கி பக்னானி இவங்க வீட்டில் சமையலுக்கு நெய் பயன்படுத்துறது ஏன் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அப்போ பாம் ஆயில் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னும், பாம் ஆயிலை பயன்படுத்துறது தற்கொலைக்கு சமம் அப்படின்னும் ஹிந்தி நடிகர் ஜாக்கி பக்னானி ஒரு பேட்டியில் தெரிவித்தது பேசு பொருளாச்சு. இந்தியாவில் 19ஆம் நூற்றாண்டுல இருந்தே பாம் ஆயில்ங்கிறது பயன்பாட்டில் இருக்கு. இந்த சூழல்ல பாம் ஆயில் பற்றி எதிர்மறையான பிரச்சாரங்கள் செய்யப்படுறத இந்திய உணவு மற்றும் பானங்கள் சங்கமான IFBA மறுத்திருக்கு. சரி, இந்த விஷயத்துல அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, பாம் ஆயில் ஆரோக்கியமானதா அப்படிங்கிற பேச்சு வலுத்திருக்கிற வேளையில எண்ணெய் விவகாரத்துல அறிவியல் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பாம் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 100 கிராம் பாம் ஆயில்ல தோராயமா 40 கிராம் சேச்சுரேட்டட் ஃபேட், அதாவது நிறைவுற்ற கொழுப்புகள் இருப்பதா சொல்லப்படுது. பொதுவா அதிக அளவுல நிறைவுற்ற கொழுப்பு எடுத்துக்கிறது உடல்ல மோசமான கொலஸ்ட்ராலை அதிகரிக்க தொடர்புடையதா இருப்பதா ஆராய்ச்சியாளர்களால சொல்லப்படுது. இப்படி மோசமான கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறது மாரடைப்பு, ஸ்ட்ரோக், டைப் 2 நீரிழிவு நோய் ஏற்படுத்தும் வாய்ப்பை அதிகரிக்குது அப்படின்னுமே ஆய்வுகளில் சுட்டி காட்டப்படுது. இதுவே கடுகெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய்களில் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு இல்லையா, நிறைவுற்ற கொழுப்பு, இது குறைவாக இருக்கு அப்படின்னுமே சுட்டி காட்டப்படுது. பாம் ஆயில் பயன்பாட்டில் சில நன்மைகளும் இருக்கு அப்படின்னு பட்டியலிடப்படுது. அதாவது ஹைட்ரஜனேற்றம் போன்ற இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் தேவையில்லை அப்படிங்கிறதால டிரான்ஸ் ஃபேட்னு சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ் கொழுப்பு அமிலத்துடன் தொடர்புடைய ஆபத்தை இது தவிர்க்குது. இந்த டிரான்ஸ் கொழுப்பு அமிலங்கள் நீரிழிவு மட்டும் கிடையாது, புற்றுநோயோடைய தொடர்பு கொண்டிருப்பதாகவும் ஆய்வுகள் எச்சரிக்குது. பாம் ஆயில்ல நன்மையும் இருப்பதா பட்டியலிடப்படக்கூடிய வேளையில பொதுவா பாம் ஆயில் பயன்பாட்டை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ வல்லுநர்கள் கடுகு அல்லது சோயாபீன்ஸ் எண்ணெயுடன் கலந்து இந்த பாம் ஆயிலை பயன்படுத்தலாம் அப்படின்னுமே பரிந்துரைக்கிறாங்க. எண்ணெய் எடுத்துக்கிறதுல பிரச்சனை இல்லை, அதை எவ்வளவு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இங்கே பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்கிறாங்க. இதுக்கிடையில் ஒருவர் ஒரு நாளைக்கு 20 to 50 கிராம் எண்ணெய் எடுத்துக்கலாம் அப்படின்னு பரிந்துரைய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் பரிந்துரை செஞ்சிருக்கு. அதே வேளையில் ஒரு முறை பயன்படுத்த எண்ணெயை மீண்டும் மீண்டும் சூடாக்குறது அப்படிங்கிறது ஆபத்து தான் அப்படின்னுமே தெரிவிக்குது. ICMR சமையல் எண்ணெய்களை மீண்டும் மீண்டும் சூடாக்குற போது அதோடைய நச்சு கலவைகள், இந்த டிரான்ஸ் கொழுப்புகள் உருவாவதா எச்சரிக்குது. இது இதய நோய்கள் மட்டும் இல்லாமல் புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவுமே கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னுமே ICMR தெரிவிக்குது. ஒரு முறை சூடாக்கிய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தணும் அப்படின்னா அதிகமாக சூடாக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான உணவுப் பொருட்களுக்கு இதை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னுமே எண்ணெயை முடிஞ்ச வரைக்கும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக பயன்படுத்தி முடிச்சிருங்க அப்படின்னுமே தெரிவிக்கப்படுது. இப்போ இந்த பாம் ஆயில் பயன்படுத்துவது ஆபத்தை விளைவிக்குமா அப்படிங்கிறத அறிவியல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். இப்போ இது தொடர்பாக இரைப்பை குடல் நிபுணர் ராமகிருஷ்ணா என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்டுருவோம். நிறைய இந்த பாம் ஆயில் பற்றி நியூஸில் நிறைய வருதுங்க. அது நம்ம உடம்புக்கு கெட்டதல் அப்படிங்கிற நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாம் ஆயில் நம்ம மற்ற வெஜிடபிள் ஆயில்ஸ் மாதிரி தான், அதுலேயும் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது, அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. அது இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக பட்சமாக இருந்ததுன்னா அது நல்லதில்லை. பட் அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸுங்கிறது இருக்குது. குறிப்பாக எடுத்து சொன்னோம்னா ஒலிக் ஆசிட், லினுலிக் ஆசிட், அதெல்லாம் பாமிட்டிக் ஆசிட், அதெல்லாம் கொஞ்சம் அன்சேச்சுரேட்டடாக இருக்கும். இப்போ இதனால நம்ம உடம்புக்கு கெடுதல்னு சொல்ல முடியாது. நம்ம ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பாம் ஆயிலுக்கும் இந்த மற்ற எண்ணெய்களுக்கும் மேஜரா வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பொதுவாக நீங்க எடுத்துட்டீங்கன்னா நம்ம எண்ணெய் அதிகமாக ஒரு நாளைக்கு மேக்சிமம் குவான்டிட்டி எண்ணெய் எடுக்கலாம்,
எல்லாம் நம்ம ஜென்ரலாக ஒரு நாளைக்கு 50 கிராமுக்கு மேலே ஃபேட்ஸ் இருக்கக்கூடாது. ஃபேட்ஸ்னா எண்ணெய், மற்ற வகையான கொழுப்பு, ஈவன் பாலில் வர அந்த கொழுப்பு, நெய், வெண்ணெய் எல்லாமே சேர்ந்து ஒரு நாளைக்கு 50 கிராமுக்கு மேலே இருக்கிறது நல்லதில்லை. நம்ம ஒரு தடவை எதுக்காவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட நம்ம அதை பாக்கி இருக்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. ரீஹீட்டிங் பண்ணுறதுல ஜென்ரலாகவே எண்ணெயுடைய குணம் மாறும். அதனால அதில் வேற பேட் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரீஹீட்டட் ஆயில் ஜென்ரலாக நம்ம பாம் ஆயிலும் சேர்த்து ரீஹீட்டட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. நேரடியாக பாமாயில் வந்து உடலுக்கு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருமே ஒத்துக்கலைங்க அப்படின்னாலுமே எண்ணெய் பயன்பாடு அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருந்தது அப்படின்னா இந்த எண்ணெய் பயன்பாட்டின் மூலமாக இந்தந்த நோய்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நோய்கள்லேருந்து தவிர்த்துக்க முடியும் அப்படிங்கிறது எங்கள் பொதுவான கருத்தாக இருக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.